6:30 மணி ஆயிடுச்சு. ஜானகி நேரம் துளசி மரத்தை சுத்த ஆரம்பிச்சிருப்பா. மணி 7:10 ஜானகி சாம்பிராணி போட ஆரம்பிச்சிருப்பா. ஜானகி, உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்? சப்பாத்தி ஓகேவா? ஓகே. ஏய் ஒரு நிமிஷம், இந்த காஃபியை கொண்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துரு. காஃபினா? மை காட், இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒருத்தி காஃபி போடுவா? என்னடா மாசத்துக்கு 2 கிலோ காஃபி தூள் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு பார்த்தேன். உங்க அண்ணி குடும்பம் நடத்துற லட்சணம் இருக்கே, நாளையிலேருந்து எனக்கு காஃபியே வேணாம். ஐயோ, கந்த புராணம் படிக்கலான்னு பார்த்தா கண்ணாடி எங்க வச்சேன்? அம்மா ஜானகி, என் கண்ணாடி கொஞ்சம் எடுத்துட்டு வாம்மா. எடுத்துட்டு வரேன்ப்பா. கணக்கு இங்க சரியா டேலி ஆகல. நடுவில் இந்த கிழமை வேற நொய் 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 நொய். இந்தாங்கப்பா. மணி 8 அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருக்கும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜானகி அவளோட ஈரத்தலையை தோட்டிட்டு இருப்பா. மணி 8:30. என் தேவதை எனக்காக தரிசனம் தரக்கூடிய நேரம். அப்ப நான் போயிட்டு வரேன். ஜானகி, 4 சப்பாத்தி வச்சிருக்கேன், ஓகேவா? ஓகே, அப்ப வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. பாய் அண்ணி. பாய். குட் மார்னிங் ஜானகி. ஹாய், குட் மார்னிங். வேன் வந்துருச்சு, நான் சாயந்தரம் வந்து பேசுறேன். ஓகே, Okay. பாய். பை பை. டேக் கேர். பாய் ஜானகி. அப்பா, ஜானகி முகத்தை காலங்கத்தால பார்த்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அடிப்பேன். ஏய் தாள்டா. அப்பா அப்பா டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போற ஆட்டோ வந்துச்சு, டை கட்டி விடுங்கப்பா. கொண்டா 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 கொண்டா. ஒரு நிமிஷம் புடி. சிவராமன் ஹியர். சொல்லுங்க ஆடிட்டர் சார். அப்படியா? அப்பா டை கட்டி விடுங்கப்பா. அப்பா டாக்ஸ் கட்டணும்டா, நீ போய் மாமா கிட்ட கட்டிக்க போ. அங்கிள் நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். என்னடா டைம் ஆச்சு அங்கிள், அர்ஜென்ட் அங்கிள். ஐயோ அர்ஜென்ட்னா வேற டாய்லெட் போடா. இல்ல அங்கிள், இது அந்த அர்ஜென்ட் இல்ல, சீக்கிரம் அங்கிள். ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ற? டைய கட்டி விடுங்க அங்கிள், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் அங்கிள். டேய் நான் துண்டு கூட இல்லாம இருக்கேன்டா, போய் உங்க அம்மா கட்டி விட சொல்லு போ. மாமி வா ராஜா,
டிஃபன் சாப்பிட்றியா? எனக்கு டிஃபன்லாம் வேணாம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆட்டோ வேற வெயிட்டிங்ல இருக்கு. எனக்கு டை கட்டி விடுறீங்களா? கண்ணு, எனக்கு கை கட்டி வேலை செஞ்சுதான்பா பழக்கம். இந்த டை எல்லாம் கட்ட தெரியாதியா? யாருமே எனக்கு டை டேய், கட்டி டேய், 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 டேய். மம்மி மம்மி என்னப்பா? மம்மி பரத் 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 மம்மி மம்மி என்னப்பா ஏன் அழற? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆட்டோ வேற வெயிட் பண்ணுது. டை கட்டி விட சொன்னா யாரும் கட்டி விட மாட்டாங்க மம்மி. என்னது? நீ கேட்டு யாரும் செய்யலையா? என்னங்க? அருண் எங்க போய் தொலைஞ்சீங்க? என்னக்கா? ராஜேஸ்வரி, கீழே வாங்க. இதோ வரேன். இதோ வந்துட்டோம்க்கா. வீட்ல 2 கார் இருக்கு. ஆனா பசங்களோட சேர்ந்து ஆட்டோல தான் போவேன். நீ அடம் பிடிக்கிற. என்ன ராஜி? என்ன? குழந்தை டை கட்டி விட சொல்லி கேட்டிருக்கான். முடியாதுன்னு சொன்னீங்களாமே. இல்ல ராஜேஸ்வரி, இன்கம் டாக்ஸ் கட்டணும். ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு. அதுதான் அக்கவுண்ட்ஸ். ஆபீஸ்ல தான் பார்க்கணும். வீட்டுக்கு கொண்டு வர கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா சொல்லு. அதுவும் இல்லாம குழந்தை கேட்டு நீங்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, நான் கட்டி விட்டுறேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு நிமிஷத்துல அவன் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகணும். ஆமா. போயேன்டா. ஏமாமா அக்காவை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? அவன் பொண்டாட்டி அப்படியே மிரட்டி வச்சிருக்கான். நீங்க என்னடானா அக்காவோட நிழலை பார்த்தாலே இப்படி நடுங்குறீங்க? அது பேர் பயப்படுறது இல்லடா அருண். அது உனக்கு சொன்ன புரியாது. என்ன சொல்றிய நீ மட்டும் என்னவா? அக்கா பேரை சொன்னா உனக்கு கை கால்லாம் நடுக்குது. இதுல புத்திசாலித்தனமா தப்பிச்சவன் உன் தம்பி மட்டும்தான். அட நீங்க வேற. அவன் அக்காவுக்கு பயந்து தான் படிக்க போறேன்னு அமெரிக்காக்கே போயிட்டான். கொடுத்து வச்சவன் அமெரிக்கால படிக்க போறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் அங்க ஆயிட்டான். என்ன வெட்டி பேச்சு ஆபீஸ்க்கு கிளம்பாம? அந்த வே ஆமாமா, தலைக்கு சீக்காத்தூள் தான் நல்லது. ஸ்கின்னுக்கு கடலை மாவு தான் பெட்டர். ஆ, நேத்திக்கு நீ டிவி பார்க்கலையா? அழகு குறிப்பில் மிஸ் சென்னை சொன்னாங்களே, அவங்க சொன்ன மாதிரி நீயும் யூஸ் பண்ணி தான் பாரு. மற்றவங்களுக்கு கொடுக்குற ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பார்க்குற மாதிரியாவது இருக்கும். ம், ஐயப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நேத்தே ஜானகி கேட்டால. ஜானகி சொன்னா செஞ்சிருவீங்க, நான் சொன்னா செய்ய மாட்டீங்க, சத்தாய்க்கிறீங்க. சும்மாவா சார்? கழுகோட பிஏ வச்ச நாளைக்கு காதல் கதில் எதனா போட்டு வச்சுட்டா? ஹேய், எனக்கு கூட ஜானகி ரொம்ப பிடிக்கும்டா. ஏன் சொல்லு? குதிரை மாதிரி இருக்காடா. சங்கரா, என்ன பண்ற? பையனுக்கு ஹோம் ஒர்க்கா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் கந்தசாமி. சார். என்ன சார்? போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சார், எம்டி வர நேரமாச்சு. என்னடா பெரிய எம்டி? சிவராம இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய கம்பெனியில் எனக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வேலை கற்றுக் கொடுத்ததே நான் தான். ரேஸ்ல நான் பணம் கட்டினேன், அவன் ஜாக் பாட்டு அடிச்சிட்டான். குட் மார்னிங் சார். கதை புக் படிங்க. அட் த சேம் டைம் ஆபீஸ் வேலையும் கொஞ்சம் பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். குட் மார்னிங் சார். அஷோக், கிராஸ் ரோடு பஸ் எல்லாம் போடணும்னா கொஞ்சம் மூளை இருக்கும். நமக்கு இருக்கு இந்த வேலையெல்லாம். சாரி சார். மிஸ் ஐயப்பன், மார்னிங் சார். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் Morning, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போறீங்க. ஓகே? ஓகே சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மிஸ்டர் சங்கரன், ஆபீஸ் நேரத்துல உங்க பையனோட ஹோம்வொர்க்கை பண்ணி ஒரே நேரத்துல உங்க பையனையும் என்னை சேர்த்து முட்டாளாக்காதீங்க. சாரி சார். நம்பி சார், ஜானகி இன்னும் வரலையா?
வரல சார். வந்தா என் ரூமுக்கு வர சொல்லுங்க. எஸ் சார். ஜானகி, நீ வந்த உடனே கழுகு ஒன்று உள்ள வர சொன்னாருமா. போ. இந்த ஆபீஸ்ல நான் மேனேஜரா மெசஞ்சரானே தெரியல. சங்கரா, இன்னும் 1 மணி நேரத்துக்கு நமக்கு கழுகோட தொல்லை இல்லை. ஏன் சொல்ல தெரியலையே. ஏன்னா ஜானகி ஆசநாயகி ரூமுக்குள்ள போயிருக்காளே. ஆமா, எம்டி நம்ம கிட்ட தான் மூஞ்சி காட்டுவார், ஜானகியை பார்த்தா பல்ல காட்டுவார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜானகி. அந்த கல்கட்டா டெண்டர் என்னாச்சு? சார், நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அனுப்பலான்னு இருக்கேன். நோ 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 எனக்கு இன்னைக்கு ஆடிட்டோட முக்கியமான மீட்டிங் இருக்கு. வாட் யூ டூ, அருணோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் உள்ள அனுப்பிச்சிருங்க. எஸ் சார். எஸ் சார். குட் மார்னிங் ஜானகி. குட் மார்னிங் சார். கல்கத்தா டெண்டர் விஷயமா சார் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. ஷூர், எதை பற்றி வேணாலும் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். எஸ், டெல் மீ. கல்கத்தாவுக்கு டெண்டர் அனுப்ப இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கே கொரியர்ல அனுப்புனாதான் லாஸ்ட் டேட்குள்ள போகும். எவ்வளோ கோட் பண்ணணும்னு சொல்லுங்க சார். லாஸ்ட் டைம் இந்த ஜாபுக்கு எவ்வளோ கோட் பண்ணோம்? 150 சார். ஃபைன். திஸ் டைம் யூ மேக் இட் 160. இல்லை சார், நம்ம இங்கே கோட் பண்ணதே அதிகம் தான், ப்ராஃபிட்டும் கம்மி தான். இருந்தாலும் ஒரு 130 கோட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே செய்யுங்க. ஓகே சார், வெல்கம். தேங்க்யூ. ஹலோ. இந்தாங்கம்மா அர்ச்சனை கூட. நல்ல தேங்காயா வச்சிருக்கியா? வச்சிருக்கேம்மா. சரி, வாசல்லையே உட்காந்துக்க. பரத் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவனுக்கு முகம் கை கால் அலம்பி ட்ரெஸ்ஸை மாத்தி பாலை கலந்து கொடு. சரிம்மா. வேற ஏதாவது டிஃபன் கேட்டாலும் செஞ்சு கொடு, மாட்டேன்னு சொல்லாத. அம்மா, என்ன? நாளைக்கு என் சொந்தக்காரங்க விட்டு கல்யாணத்துக்கு போறேன். லீவ் வேணுமா? ஆமாம்மா. அதோட அந்த கல்யாணத்துக்கு கட்டிட்டு போறதுக்கு என்கிட்ட நல்ல புடவை இல்லை. உங்க புடவையில பழசு ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். புது புடவை வேணா கேளு, வாங்கி தரேன். ஆனா என்னோட புடவை கேட்காத. புதுசு வேண்டாமா, பழைய புடவையே போதும். என்னோட பொருளை
நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி மத்தவங்க பொருளை நான் மனசால கூட தொட மாட்டேன். அது எதுவா இருந்தாலும் சரி, என்னோடதுன்னு ஆயிடுச்சுன்னா அது என்னோடதுதான். மீறி அதை எடுக்கவோ கேட்கவோ முயற்சி பண்ணா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சார், மேடம், சார், மேடம், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரேஷன் கார்டு செக் பண்ண வந்திருக்கோம். உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? வைதேகி. உங்க குடும்ப தலைவர் பேரு? சிவராமன். அவர் எங்க வேலை பார்க்கறாரு? வருமானம் என்னன்னு சொல்ல முடியுமா? அவர் ஒரு பெரிய கம்பெனில எம்டியா வேலை பார்க்கறாரு. மாசம் ₹1,00,000 சம்பளம். அப்புறம் ஏன் இந்த சின்ன வீட்ல இருக்கீங்க? கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்குறீங்களா? உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. என்ன? இவர்தான் சிவராமனா? ஆமா. பார்க்க அழகா அம்சமா இருக்காரே. போடி போடி போடின்னு சொல்றேன்ல, வெளிய போ. கணக்கு எடுக்க வந்தியா இல்ல கணக்கு பண்ண வந்தியா? இவளுக்கு ஒரு புக்கு பேக் ச்சே வந்து வாக்கிறாளுங்க பாரு. நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, முண்டை கண்ணு, எல்லா கண்ணு போட்டோம் வந்துட்டாளுங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டு நாங்க ரேஷன் கார்டு, உங்க குடும்ப தலைவன் பேர் என்ன, அது என்னன்னு ஆட்டிக்கிட்டு ச்சே கண்டவ கண்ணு படுது. எவ புருஷனை எப்படி மடக்கி போடலான்னு வந்துட்டாளுங்க.